சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்பா. அண்ணன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சுதந்திரத்திற்காக செக்கு வித்தாரா? காந்தியை போல கதராறு அணிந்து கொண்டு இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணாரா சுதந்திரத்துக்காக? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதே நேரத்தில் நாங்க என்ன தப்பு செய்யணும், நாங்க என்ன தவறு செய்யறோம், நாங்க செஞ்ச எல்லாத்தையும் பாத்தீங்க. சூப்பர் சார், நல்லா சேர்வாங்க, நல்லா பண்ணிட்டாரு, இந்த ஆட்சி ரொம்ப நல்லா பண்ணிச்சு, தலைவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு, சரி அடுத்தது வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அவ்வளவு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டீங்க நீங்க. நாம காசு வாங்கினா நாயே ஓட்டு போட்டாயா, இத வந்து ஜெயிச்சாம்பாரு ஆமண்ட ஓட்டு கதவுல ஓட்டு 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 மோசம் போயிட்டோம்னே. என்னப்பா போன எலெக்ஷன்ல ஜெயிச்ச நாயே ஏதாவது நல்லது பண்ணியாரு கீழே ஓட்டிருக்கேன். தெரிஞ்சுக்கங்க, கவர்ச்சி கவர்ச்சின்னு பேசிட்டு கவர்ச்சி அரசியல்ல வின் பண்ண நீங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு பதிலடி கொடுக்கும். எங்க தலைவர் யார கை காமிக்கிறாரோ அவர்தான் முதலமைச்சர், அவர்தான் பிரதமர், எங்க தலைவர் தான் வருங்காலத்தின் எதிர்காலத்தின் இந்தியா. அது மாதிரி தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுல கந்தலானது பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறார். திமுக என்ன பண்ணிருக்குது அப்படின்னா வந்துட்டு ஜென்சி டிஎம்கே மீட் அப் அப்படின்னு மாசா இருந்துச்சு. எப்படி எல்லா ப்ரௌட் ஊபிஸ்க்கும் கொத்தூஸ்க்கும் இன்டெலெக்சுவல் கூட்டத்துக்கும் என்னோட வணக்கம். ரெண்டுமே பொண்டாட்டிடா, ஒன்ன மாதிரி வப்பாட்டி வச்சில்ல. கொத்தடிமை, we are proud கொத்தூஸ். மண்டபமா போய் கேக்குறோம், எதுக்கு இங்க வந்தாங்களா ஜென்சி மீட்ட பசங்க அப்படின்னா? இல்லங்க வந்தாங்க கேட்டாங்களா, எந்த மண்டபத்திலையும் கொடுக்கவே இல்லையாமே. நீங்க ஒரிஜினலா ஜென்சின்னு என்ன பண்ணிருக்கணும், அந்த மீட்டை வந்து ஜூம்லயோ ஸ்ட்ரீம் யார்ட்லயோ நடத்திருந்தா தான் நீ ஜென்சி. அந்த டெக்னிக்கல் ஐடியாவே இல்லாம மண்டபம் தேடிட்டு இருந்தா நீ எப்படிப்பா ஜென்சி? இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா, அருமைக்கிட்ட முண்டங்களா. அவன் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சு ஆன்லைன்லயே நடத்தி அவன் வெளிநாட்டுல இருந்து அந்த மீட்டிங்க்கு அன்னைக்குதான் வந்து பிளைட்ல இறங்குறான். நீ இன்னும் உட்காந்து மண்டபம் கொடுக்கல. இப்போ வந்து எடுத்து கோலம் போட்டு 20 வருஷம் முன்னாடி கல்யாணம் வேண்டிய மாதிரி இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. ஜென்சினா என்ன மாதிரி எனக்கு அது விளக்க சொல்லுங்க. என்ன ஒரு 1999க்கு அப்புறம் பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இப்போ வந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா? அங்க இருந்தாங்களா, அப்படிதான் இருந்தாங்களா? மண்ட பூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பாரு, பூரம் பென்ஷன் குரூப். இந்த போ 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 காவல்துறை எங்களை ஒடுக்குது, எங்களை அடுக்குது. எங்க அடுக்குது? எந்த ஸ்டேஷன்ல போய் கேட்டாலும் வந்து வரவே இல்லை பையன் கிட்டன்றாங்க. ஆமா, பின்ன பெர்மிஷன் கேட்டா தானே கொடுக்க முடியும். போய் பேசக்கூடாது, போலீஸ்காரங்களா போய் சொல்ல வைக்கிறீங்க நீங்க. இப்ப மீடியா போய் கேக்குது ஒவ்வொரு ஸ்டேஷன்லயுமே. அப்படிதான் நீங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க போலீஸ்காரங்களை. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. இதை யாரு ஆரம்பிச்சு வச்சா? யாரு ஆரம்பிச்சு வச்சா? நாங்க என்ன பண்ணோம்? நீங்க தான் சொன்னீங்க மண்டபம் தர மாட்டேங்கிறாங்க, எங்களை மக்கள் வந்து எங்களை வந்து ஒடுக்குறாங்க, எங்களை இந்த காவல்துறையை வச்சு ஏவல் துறையை வச்சு இப்படி பண்றாங்க திமுக. ஓ அப்ப அதே அடியை நம்ம. ஆமா என்ன இது, நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுமே கூட அட்டெண்ட் பண்ணி முடிச்சு போகும்போது எங்க சார் அப்படின்னு கேட்டாங்க. யோ இது அது இல்லையா? இது அப்படி கிடையாது, அது வேற மாதிரி உள்ளங்கை அப்படியே செரிஞ்சா போதும். அதான் எங்க அப்படின்னு, அது இல்லையா, இது நார்மல். என்னங்க 200 ரூபா நீங்க இல்லையா கொடுத்தாங்க, கொடுத்துருக்காங்க. ஏமாத்த மாட்டாங்க. இது வந்து ஜிபேல டெக்னாலஜியா எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், நோ இது எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், திமுரா தௌலத்தா சொல்றேன், நோ உதயனா தம்பினா. அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. அது ஒருத்தன் சொன்னா பாருங்க ஒரு பஞ்சுரேலாக்கு, இது வந்து யூபிஐ கிடையாது, உடன்பிறப்படியே தெரிஞ்சுதான்டா ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அதவே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறான்ற மாதிரி இருக்கு. பாருங்களேன், இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பூமர் பேபி பூமர் ஜெனரேஷனுக்குலாம் வந்து அவங்க கொத்து அடிமைகளாம். இப்ப ஜென்சின்னு வந்துட்டு அது கொத்துசா மாறிடுமா? பெருமை எனக்கு புரியவே. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. 200 ரூபா கையில வாங்குறதுக்கும் ஜிபேல வாங்குறதுக்கும் என்னடா பெரிய வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணு தானே சொல்றோம். கொத்தடிமைன்ற வார்த்தை அவ்வளவு ஒரு மோசமான வார்த்தையாங்க இல்லையா? கொத்தடிமைனா என்ன? கொத்தடிமைனா படிப்பறிவு இல்லாம ஒருத்தங்கிட்ட அடிமைப்பட்டு எதுக்கு அடிமையா இருக்குன்னே தெரியாம பரம்பரையா அவனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு கொத்தடிமை. என் வம்சத்தில் பிறந்த அனைவரும் மகிழ்மதியின் அரியாசனத்திற்கு அடிமையாக இருப்போம் என்று என் முன்னோர்கள் எப்போதோ வாக்கு கொடுத்து விட்டார்கள். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். பேபி பூமர்ஸ் எல்லாம் வந்து கொத்தடிமைகள், ஜென்சி இவங்க எல்லாம் வந்து கொத்தூஸ். இதுல என்ன பெருமை அங்க வந்து பகுத்தறியுது? அது எங்க இருக்கு? இல்ல அத்தனை மண்டபத்துல போய் கேட்டுட்டு கடைசி சரி கடைசி 200 ரூபாய்க்கு அவன் மண்டபம் கொடுப்பான். கடைசியில எங்க போய் நடத்தினேன்? அறிவாலயத்துல. எதுக்குடா மண்டபம் கேட்டேன்? இவ்வளவு சிட்டி சென்டர்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஏன்னா போய் மண்டபம் கேட்டேன்? எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி? நடத்துற கட்சி மீட்டிங் அது வந்து ஒரு டிஎம்கே கட்சி மீட்டிங்.
அந்த கட்சி மீட்டிங்கை வந்துட்டு இப்படி சொன்னோம்னா நம்ம உடனே அறிவாலயத்தில் நம்ம நடத்த போறோம்னு சொன்னா வந்துட்டு அறிவாலயத்தில் இன்னொரு மீட்டிங்கா அப்படின்றாங்க. அதை டக்குன்னு உடனே நாங்கள் மண்டபம் கேட்டோம், எங்கேயும் கிடைக்கல, இது இல்லை அது இல்லைன்னு ஒரு 2 பசங்க கத்திட்டு அந்த 4 பசங்களை அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு இடமே கிடைக்கல 2 நாளா போஸ்ட் போட்டு கடைசியா அறிவாலயத்தில் நடத்தலாம். இப்போ வந்து இடம் கிடைச்சிச்சு, எங்க தான் எடுத்தோம்? இந்த அறிவாலயத்தில் தான். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. சேர்ந்து ஏன் தோத்தோம், எதற்காக தோற்றது திமுக, என்ன நடந்துச்சு, ஒவ்வொருத்தவங்களும் போங்க, ஒவ்வொரு மாவட்டம் எங்கேயோ போங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் எங்க போனோம் கூட்டம் நடத்துங்க. அந்த கூட்டத்துல மக்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்குங்க. என்னது கொடுத்த 200 ரிட்டர்ன் வாங்கணுமா? கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம ஏன் தோத்தோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துங்க. அதுல எவனாவது ஒருத்தன் எந்திரிச்சு நின்று உண்மையை பேசினான்னா அவனை அங்கே செருப்பு கழட்டி ஷாட்டுன்னு அடிச்சு அவனை வெளியே தருத்து. ஐயா நம்ம வந்து தோத்தது காரணம் இன்ஸ்டா யான்னு எவன் சொல்றானோ அவனுக்கு மட்டும் வெரி குட் சொல்லி இதுதான் ரிப்போர்ட் கொடு. கிருஷ்ணகிரி மீட்டிங்ல ஒரு பையன் எந்திரிச்சாப்ல, எந்திரிச்சு ஐயா நம்ம தோத்தது காரணம் என்னன்னா, ஆமா நீ நம்ம தான் காரணமே, நான் அப்பவே வந்து இன்ஸ்டால வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சேன் நம்ம கட்சி சார்பா, இந்த மாதிரி சொன்னேன், விஜய் அவர்கள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிச்சேன். நமக்கு போட்டி என்னைக்குமே அதிமுக தான்டா, நீ என்ன வீடியோ இப்படிலாம் போடுற, நிறுத்து அப்படின்னு என்ன சொன்னீங்க, அதுக்கு நம்ம தோல்விக்கு காரணம் அதுதான். உடனே இந்த பையன் மைக்க போடுங்க, நீங்க எப்படி தூக்கி போட்டு பாத்தீங்க, கொத்தாதான் தூக்கி போட்டீங்க, ஏன்னா அவன் கொத்தடிமை கொத்த தூக்கிட்டு போயிட்டு அந்த பையனை வெளியே தூக்கி போட்டாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மீட்டிங் வந்து 36 மாவட்டங்கள்லயும் ரிப்போர்ட்டை வாங்கி, ஓ இதுதான் நம்ம தோத்தமான ரிப்போர்ட்டை கொண்டு வந்து இந்த உங்களுடைய கனவுகள்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கி குப்பையில போட்டது, அப்புறம் வந்து உங்களுடைய மனுக்கள்லாம் சொல்லுங்கன்னு வாங்கி ஆத்துல போட்டது, அந்த மாதிரி இதையும் வாங்கி எங்க போட்டுருவாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். திரும்பவும் கேட்கறேன், ஒரு எலெக்ஷன் தோல்வி, மக்களுக்காக நீ நிக்கிறதா இருந்தா மக்கள் கூட நிக்கணும், எதிர்க்கட்சியா செயல்படணும், இல்ல தவற கரெக்டா சுட்டி காட்டி சரி பண்ணணும். ரெண்டுமே இல்லாம அழறதும் இப்படி மேடையா போய் ஒப்பாரி வைக்கிறதும் எங்க பிரச்சனை அதுதான். நாங்க எல்லா இடத்துலயும் இதுதான். ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரி தான், மாற்று கருத்தே இல்ல, சத்தியமா ஒப்பாரி தான். கதருங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். கால் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் இவங்க மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. முதலாளிகளா இருக்காத, பண்ணையாரா இருக்காத, தொழிலாளி கூட இரு, எல்லாத்தையும் எல்லாருக்கும் சமமா பங்குன்னு சொல்லியிருப்பாரு. ஒரே ட்வீட்ல ஒருத்தன் பெண்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, சிறுபான்மையினரை, கூட இருந்த 2 கூட்டணி கட்சியை ஒரே ட்வீட்ல இவ்வளவு தரம் தாழ்ந்து பேச முடியும், அது மூலமா 2 கட்சிக்கு நடுவுல வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த முடியும்னா கண்டிப்பா இதுதான். உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க பேசுறாங்க திமுக நீங்க சொல்றீங்க. அப்ப கூட வந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, சிபிஐ, சிபிஎம், விசிக அவங்க எல்லாம் வந்து நாங்க இன்னும் திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் எப்போ சொல்றாங்களே, இல்லன்னு சொல்லிட்டாங்களே, அவன் மனசை போய் சேர்ந்துட்டான். மாப்பிள இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம்.